கதையின் தலைப்பு அனுபவம் சொல்லும் வாழ்க்கை. இந்த கதையின் சுருக்கமான விளக்கம். கோயம்புத்தூர் அருகே அமைந்துள்ள அழகான கிராமத்தில் வசித்தவர் மாரிமுத்து. 10ஆம் வகுப்பு வரைதான் படித்திருந்தாலும் வாழ்க்கையின் அனுபவங்கள் மூலம் மிகுந்த அறிவுடையவராக இருந்தார். இவர் அனைவருக்கும் வழிகாட்டியாக இருந்ததால் கிராமத்தினர் அவரை ஐயா என மரியாதையாக அழைத்தனர். ஒருநாள் அவரின் மகன் சங்கர் சென்னை நகரில் ஒரு தொழிலில் வேலைக்கு சென்றார். நகரத்தின் வேகத்தில் பழகிய சங்கர் குறுகிய காலத்திலேயே பணத்தையும் புகழையும் சேர்த்துக் கொண்டார். ஆனால் நகர வாழ்க்கை அவரை அந்நியமாக மாற்றியதால் கிராமத்தின் எளிமையை மறந்துவிட்டார். சில மாதங்களுக்குப் பிறகு சங்கர் தன் பசுமையான வாழ்க்கை பற்றி காட்டிக்கொள்வதற்காக தந்தையை நகரத்துக்கு அழைத்துச் செல்ல முடிவெடுக்கிறார். தந்தை மகனின் வளர்ச்சியைப் பார்த்து மகிழ்ச்சியுடன் சென்றார். சென்னையில் உள்ள சங்கரின் பெரிய வீட்டில் அவர் வாழ்க்கையின் வேகத்தையும் மகனின் நட்புகளின் பரப்பையும் கவனித்தார். சங்கரின் பணம் குறித்த வெறியும் அடுத்தவரின் உணர்ச்சிகளை மதிக்காத தன்னலமுமாக காட்சியளித்தது. ஒருநாள் சங்கர் தன்னுடைய நண்பர்களுடன் பேசியபோது, எல்லாம் பணம்தான் முக்கியம், பழைய வாழ்க்கையை நினைத்து இப்போது யாரும் பயனில்லை என்று கூறினார். இந்த வார்த்தைகளைக் கேட்டு மாரிமுத்துவின் மனது உடைந்தது. மாரிமுத்து, சங்கரா, உனக்கு அனுபவம் இன்னும் கற்றுத்தராமல் இருக்கிறது. எனது சொந்த வாழ்க்கையை உனக்கு கற்றுக் கொடுக்க நேரம் வந்துவிட்டது என உளமாற கூறினார். மாரிமுத்து சங்கரின் பிழையான பார்வையை மாற்ற உதவும் ஒரு வழியைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார். அவர் சங்கரை மீண்டும் கிராமத்திற்கு அழைத்து வந்து அவருக்கு இயற்கை விவசாயத்தின் சிக்கல்கள் மற்றும் மகிழ்ச்சிகளைக் காட்டுகிறார். கதையின் முடிவு. சங்கர் தனது சிறுமையில் அனுபவித்த மன அமைதியையும் கிராம மக்கள் ஒருவருக்கொருவர் தந்து கொண்ட மனிதநேயத்தையும் மீண்டும் உணர்கிறார். நகரத்தின் வாழ்க்கையில் அவன் இழந்த சாந்தியையும் உண்மையான மகிழ்ச்சியையும் கண்டுபிடிக்கிறார். கடைசியில் சங்கர் தன் தந்தையிடம் மன்னிப்பு கேட்டு கிராமத்திற்கு திரும்ப முடிவெடுக்கிறார். நகரத்தின் வேகமான வாழ்க்கையை விட்டுவிட்டு தனது எளிய ஆனால் மனநிறைவான வாழ்க்கைக்கு திரும்புகிறார். தீம் மற்றும் கற்றுக்கொள்வது. வாழ்க்கையின் உண்மை அனுபவம். வாழ்க்கையின் பாடங்கள் புத்தகங்களால் மட்டுமல்ல, அனுபவங்களாலும் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். எளிமையின் மகிழ்ச்சி. நிம்மதி பணத்தால் கிடைப்பதில்லை, அது எளிய வாழ்க்கையால் மட்டுமே கிடைக்கும். மனிதநேயம். மனிதர்கள் ஒருவருக்கொருவர் மதிப்பையும் நேசத்தையும் பகிர்வது மிக முக்கியம். கதையின் மையம். இந்த கதை எளிமையான வாழ்க்கையின் அழகையும் பணத்திற்கும் மனிதநேயத்திற்கும் இடையிலான மெய்யான வேறுபாட்டையும் வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் நிம்மதியை தேடி ஓடுகிறார்கள், ஆனால் அது எங்கே உள்ளது என்பதை உணர மறந்துவிடுகிறார்கள்.